ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒரு பைக்கில் ஸ்டாக் டயருக்கு பதிலாக வேறு சைஸில் டயரை சேஞ்ச் பண்ணலாமா, அப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா சரியான முறையில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி டயரோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதால என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அது தெரியும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த வீடியோட கமெண்ட்டில் நிறைய பேர் ப்ரோ ஃப்ரண்ட் டயரை இந்த சைஸுக்கு சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை ஃப்ரண்ட் டயரை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. இங்கே உண்மையான பிரச்சனை என்னன்னா, உங்கள் பைக்கில் நீங்கள் பேக் டயரை சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் தான் வரும் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி. பட் நீங்கள் ஃப்ரண்ட் டயரை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த ஒரு சில ப்ராப்ளத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் வரும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பைக்குடைய ஃப்ரண்ட் டயர் சைஸை சேஞ்ச் பண்ணுறதால வர மிகப்பெரிய ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது, ஒரு சின்ன கணக்கு இருக்குது. பட் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பெரிய ப்ராப்ளத்தை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் எல்லா பைக்குகள்லையும் ஓடோமீட்டர் மற்றும் ஸ்பீடோமீட்டரோட சென்சாரை ஃப்ரண்ட் டயரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயரோட சைஸ் என்ன, அந்த டயர் ஒரு முறை சுற்றுச்சுன்னா எவ்வளோ தூரம் போகுது, இந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணி பல கணக்குகள் பண்ணி தான் அந்த ஃப்ரண்ட் டயரில் சென்சாரோ இல்லை மெக்கானிக்கல் செட்டப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக் டயரோட சைஸுக்கு பதிலாக வேறு சைஸில் டயரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த டயரை ஒரு பைக்கோட ஃப்ரண்ட் ஸ்டாக் டயராக கற்பனை பண்ணிக்கோங்க. இதோட ஒரிஜினல் சைஸ் பார்த்தீங்கன்னா 80/100 இப்போ இந்த டயர் ஒரு முறை முழுமையாக சுத்துச்சுன்னா எவ்வளோ தூரம் பயணம் செய்யும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த டயரோட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த டயரோட சுற்றளவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டயரோட சுற்றளவை கண்டுபிடிக்கணும்னா இந்த டயரோட டயாமீட்டர் நமக்கு தெரியணும். அதாவது இந்த டயரோட விட்டம் நமக்கு தெரியணும். இந்த டயரோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்க ரிம்மோட டயாமீட்டர் என்ன, 18. அப்போ 18 + 2 பெருக்கல். இப்போ இங்க இந்த டயரோட சைட் வால் ஹைட் என்ன, 80. 80 நம்ம இன்ச்சில் போடணும். அப்போ 80 / 25.4 போட்டுக்கோங்க. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா நமக்கு 24.3 இன்ச்சஸ்னு வரும். இதுதான் இந்த டயரோட டயாமீட்டர். ஸோ இப்போ இந்த டயருடைய டயாமீட்டரை கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு இந்த டயருடைய சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த டயருடைய சுற்றளவை கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். இதில் டயாமீட்டர் அப்படின்றது இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த 24.3 தான். ஸோ அதை போட்டு இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணீங்கன்னா 76.37 இன்ச்சஸ்னு வரும். ஸோ இதுதான் இந்த டயருடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இந்த டயருடைய சுற்றளவு. அப்போ இந்த டயர் ஒரு முறை முழுமையா சுத்துச்சுன்னா 76.37 இன்ச்சஸ் அப்படின்ற தூரத்தை பயணம் செஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு பதிலா இந்த ஃப்ரண்ட் டயரை வேற சைஸ்ல சேஞ்ச் பண்றதா கற்பனை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு 90/100 18 அப்படின்ற சைஸ்ல நம்ம ஃப்ரண்ட் டயரை சேஞ்ச் பண்றதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புதிய ஃப்ரண்ட் டயருடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது புதிய ஃப்ரண்ட் டயருடைய சுற்றளவை நாம இதுக்கு முன்னாடி எப்படி கணக்கு போட்டோமோ அதே மாதிரி கணக்கு போட்டோம்னா 78.85 இன்ச்சஸ்னு வருது. அப்போ இந்த புது டயர் ஒரு முறை முழுமையா சுத்துச்சுன்னா 78.85 இன்ச்சஸ் அப்படின்ற தூரத்தை கடந்திருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரிஜினல் டயர் ஒரு முறை முழுமையா சுத்துச்சுன்னா 76.37 இன்ச்சஸ் அப்படின்ற தூரத்தை தான் பயணம் செஞ்சிருக்கும். பட் இந்த புது டயர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயரை விட 2.48 இன்ச்சஸ் அதிகமா பயணம் செய்யுது. ஆனா அந்த பைக்குடைய ஃப்ரண்ட் டயர்ல இருக்கிற ஓடோமீட்டர் மற்றும் ஸ்பீடோமீட்டரோட சென்சார் ஒரிஜினல் டயர் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டது. அப்போ நீங்க ஃப்ரண்ட் டயருடைய சைஸை கம்மி பண்ணாலும் சரி அதிகப்படுத்தினாலும் சரி கண்டிப்பா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்ல ஓடோமீட்டர் உங்களுக்கு தப்பா தான் காட்டும், நீங்க போற ஸ்பீடு உங்களுக்கு கட்டாயமா தப்பா தான் காட்டும். சோ உங்கள யாராவது உங்க பைக்குடைய ஃப்ரண்ட் டயரை சேஞ்ச் பண்றதா இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த வீடியோல சொன்ன அந்த ஒரு சில ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, அது கூடவே இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்ல ஸ்பீடு தப்பா காட்டினாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்றத தப்பா காட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னா மட்டும் நீங்க தாராளமா ஃப்ரண்ட் டயரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா தான் நாம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.